ஒரு நிமிஷம் கேளுங்க. இப்போ நமக்கு பிடிக்காத சில விஷயங்கள் சில பேர் நம்மகிட்ட வந்து சொல்றாங்கன்னு வச்சுங்களேன், அதை எப்படி ஃபேஸ் பண்றது? மனசுக்குள்ளேயே வச்சு கஷ்டப்படுறதை விட, ஓகே நம்மளை பற்றி அவங்க தெரியாமல் இதை சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு அந்த சுச்சுவேஷனை நம்ம ஏற்றுக்கொள்கிறது. ரெண்டாவது ஒரு ஆப்ஷன் இருக்குது அதில். என்னென்னா, ஐயா அம்மா நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அது வந்து தவறுங்க, அந்த மாதிரி நான் கிடையாது அப்படின்ட்டு டைரெக்டாக அவங்கள்ட்ட சொல்லிடுறது. மூணாவது, இது ரெண்டுமே கஷ்டமாக இருக்கா அவங்களுக்கு செய்ய, அந்த இடத்த விட்டு நகர்ந்துடுறது. கொஞ்ச நேரம் கழிச்சு திருப்பி அங்கே வந்தீங்கன்னா இந்த பிரச்சனை வந்து முடிஞ்சிருக்கும், இல்லாட்டி உங்கள் மனசுலேருந்து போயிருக்கும். ஆனால் நாம் என்ன செய்கிறோம், அதை மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அவங்கள சொன்னால் தப்பாக எடுத்துப்பாங்களோ, நாம் சொல்லாமல் இருந்தால் நமக்கு கஷ்டமாக இருக்குமோ, இது எல்லாத்தையும் யோசிச்சுட்டு அட எப்படி நம்மளை பற்றி இப்படி சொன்னாங்க அப்படின்னு நாமளே நமக்குள்ளே எதையாவது ஒரு கற்பனை பண்ணிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு அந்த சுச்சுவேஷன்லேருந்து வெளியே வரதே இல்லை. திரும்ப திரும்ப அதே மனசில் ஓட்டிக்கிட்டே இருக்கோம். இதை நாம் செய்கிறோம்னா இந்த 3 டெக்னிக் ட்ரை பண்ணி பாருங்களேன், ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ, பாய்.